திருக்குர்ஆனின் 4ஆம் அத்தியாயத்தினுடைய 7ஆம் வசனத்துல உறவினர்களும் என்ற வார்த்தை அல்லாஹ் வந்துட்டு பயன்படுத்துகிறான். இது எவ்வாறு புரிந்து கொள்வதுன்னு கேட்குறீங்க. கேள்வி எண் 2506. நீங்க குறிப்பிடக்கூடிய 4ஆம் அத்தியாயத்தின் 7ஆம் வசனம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்படும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான ஒன்றாக இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னாக்கா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அல்லாஹ் சத்திய மார்க்கத்தை அனுப்புவதற்கு முன்பாக அந்த ஜாஹிலியா காலத்துல மக்கள் எப்படி இருந்தாங்கனாக்கா, ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா, அவங்க வீட்ல வந்துட்டு பெண்கள் இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு எந்த விதமான சொத்து பங்கீடும் கிடைக்காது. ஒரு பங்கு குடுக்க மாட்டாங்க. ஆண்கள் மட்டும் தான் எடுத்துக்குவாங்க. அதுவும் வந்து வலிமை வாய்ந்தவராக 4 பேர் அவர பார்த்து பயப்படுறாங்கற மாரி இருந்தார்ன்னா, அவர் எவ்வளவு வேணா எடுத்துக்குவார். கேட்பார் கிடையாது. பலஹீனர்களுக்கு, குழந்தைகளுக்கு, பெண்களுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடைக்காது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலை தான் இருந்துச்சு. இதெல்லாம் உடைத் தெரியக்கூடிய வகையில அல்லாஹ் வந்து இந்த வசனத்த இறக்கி அருளுகின்றான். என்ன சொல்றான் அப்படின்னாக்கா, லிர்ரிஜாலி நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன். ஆண்களுக்கு அவர்களுடைய பெற்றோர்கள் மற்றும் உறவினர்களை விட்டு சென்றதுல பங்கு உண்டு. அதே போல வலின் நிசாஇ நசீபு மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன். பெண்களுக்கும் அவர்களது பெற்றோர்கள் மற்றும் அவர்களது உறவினர்களை விட்டு சென்றதுல பங்கு உண்டு என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ இது ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான ஒன்றாக அந்த சமூகத்தில் இருந்துச்சு. ஏன்னா பெண்களுக்கு ஒரு சொத்துமே குடுக்க மாட்டாங்கல்ல. அப்போ அல்லாஹ் இது சொல்றான். சஹாபாக்களுக்கு கூட இது ஒரு அதிர்ச்சி தான். ஏன்னா சஹாபா பெருமக்கள் கூட ஜாஹிலியத்துல வந்தவங்க தானே. அப்ப அவங்க வந்து அதே பழக்கத்திலே இருந்திருப்பாங்க. அப்ப அந்த சமயத்துல அல்லாஹ் வந்து பெண்களுக்கு பங்கு உண்டு அப்படிங்கிறான். எவ்வளவு என்ன அப்படிங்கிறத இந்த வசனத்த சொல்ல, முதல்ல ஒரு அடித்தளம் போடக்கூடிய வகையில அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றான். இந்த வசனத்தினுடைய பிற்பகுதியில அல்லாஹ் என்ன சொல்றானாக்கா, மிம்மா கல்ல மின்ஹு அவ் கசுர். சொத்து வந்து கம்மியா இருந்தாலும் சரி, அதிகமா இருந்தாலும் சரி, பங்கீடு செய்யணும் அப்படிங்கிறான். ஆனா அந்த காலத்துல வந்து எப்படி இருந்திருக்கிறாங்க அப்படின்னாக்கா, பெண்களுக்கு பங்கு கிடையாது. கம்மியா இருந்துச்சுன்னா, அது என்னத்த போய் பங்கிடுறது? அப்படிங்கிற மாரியான ஒரு வகையில நடந்து கொண்டிருந்துக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் இது எல்லாம் வந்துட்டு உடை தெரியக்கூடிய வகையில பெண்களுக்கு பங்கு உண்டு அப்படின்ட்டும் சொல்றான். கம்மியா இருந்தாலும் சரி, அதிகமா இருந்தாலும் சரி, பங்கு போடணும் என்றும் சொல்றான். சொத்து பங்கு போடணும் அப்படின்ட்டு. அதே போல இந்த வசனத்துடைய கடைசி பகுதியில நசீபம் மஃப்ரூதா. இது வந்து பங்கீடு செய்வது என்பது சொத்து பங்கீடு செய்வது கட்டாயமாக்க கடவன் அப்படின்ற கருத்தை அல்லாஹ் வந்து இந்த வசனத்துல சொல்றான். இது வந்து எளிமையான முறையில் விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில தான் இருக்கு. உறவினர்களும் அப்படின்ற வார்த்தையை தான் குறித்து தான் நீங்க கேட்குறீங்க. ஆனா இந்த வசனம் முழுசா வாசிச்சாதான் விளங்குங்கிறதுனால முதல்ல இந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை சொல்லியாச்சு. உறவினர்கள் அப்படிங்கிறது வந்துட்டு பொதுவா தமிழ்ல உறவினர்கள்னா என்ன விளங்கிக்கிறோமோ அதுதான். ஏன்னா இப்போ இந்த வசனத்துல வந்துட்டு பெற்றோர்கள் குறித்து நீங்க கேள்வி கேட்கல. அப்ப என்ன விளங்கி இருக்கிறீங்க மாதிரி தெரியுதுன்னா, பெற்றோர்கள் இறந்தா மட்டும் தான் சொத்து வருங்கிற மாதிரி விளங்கிட்டீங்களா? அப்படி கிடையாது. இல்ல உறவினர்கள் இறந்தாலும் கூட நமக்கு என்ன செய்யும்? சொத்து கிடைக்கும். உறவினர்கள் அப்படிங்கிறது யாரெல்லாம் குறிக்கும்னாக்கா, அம்மா அப்பாவை பற்றி எல்லாம் தனியாவே சொல்லிட்டாங்கறனால, பிள்ளை, சித்தப்பா, மாமா, மச்சான், தாத்தா, பாட்டி எல்லாருமே வந்து குறிக்கக்கூடிய வகையில, எல்லாருமே உட்கொள்ளக்கூடிய வகையில தான் வந்துட்டு உறவினர்கள்ன்ற வார்த்தைங்கிறது இருக்கிறது. அப்போ இந்த பங்கு, சொத்து பங்கு என்பது வந்துட்டு தாய் தந்தையர் மரணித்தா மட்டும் வராது. நம்ம சொந்தங்கள் மரணித்தாலும் வரும். சில சமயங்கள்ல வரும். நெறைய சமயங்கள்ல நம்மளுக்கு கிடைக்காது. உதாரணமா பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்போ ஒருத்தர் இறக்குறாரு. அவருக்கு வந்துட்டு தாய், தந்தையர், அதாவது தாய், தந்தை, மனைவி, அ ஆண் பிள்ளை, பெண் பிள்ளை, தம்பி இவ்வளோ பேர் உயிரோட இருக்காங்கன்னு வைங்களேன். அப்போ தாய் தந்தையருக்கு என்ன ஆகும் அப்படின்னா, 6ல ஒரு பங்கு. ஆளுக்கு 6ல ஒரு பங்கும் கிடைக்கும். அதேபோல மனைவிக்கு 8ல ஒரு பங்கு கிடைக்கும். அ மகனுக்கு 2 பங்கு கிடைக்கும் சொத்துல. அதேபோல அ மகள் இருந்தாங்கன்னா 1 பங்கு கிடைக்கும். தம்பிக்கு எதுவும் கிடைக்குமான்னா கிடைக்காது. ஏன் அப்படின்னாக்கா, இறந்து போனவருக்கு தான் குழந்தை குட்டி உண்டு. அப்பாலாம் உயிரோடு இருக்கிறாங்க. அதனால கிடைக்காது. ஆனா அதே சமயம் ஒருத்தர் வந்து இறக்குறாரு. ஆ அவருக்கு வந்துட்டு அப்பாவும் இறந்து போயிட்டாரு. குழந்தை குட்டியும் எதுவுமே இல்ல. அப்படி இருக்கக்கூடிய நிலையில, அவருக்கு தம்பி உயிரோடு இருக்கிறாங்க, அம்மா உயிரோடு இருக்காங்கனாக்கா, தம்பிக்கு என்ன செய்யும்னாக்கா, சொத்து கிடைக்கும். அப்போ உறவினர் தம்பிங்கிற உறவினர். அந்த வகையில கூட நமக்கு என்ன செய்யும்? சொத்துங்கிறது கிடைக்க தான் செய்யும். சரி ஒருத்தர் இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்களேன். ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் இறந்துட்டாரு. அவருடைய என்ன சொல்றது? குழந்தைங்க, மனைவி, அப்பா, அம்மா யாருமே இல்ல. அவங்களும் இறந்து போயிட்டாங்க. இல்லன்னு வைங்களேன். தூரத்து உறவினர். 1 விட்டா, 2 விட்டான்னு சொல்லி ரத்த பந்தம் தான். தூரத்து உறவினர் தான் 2 பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறாங்க அப்படின்னாக்கா, அவருக்கு சொத்து பங்கு கிடைக்குமா இல்லையா? அவங்களுக்கு சொத்து பங்கு கிடைக்க தான் செய்யும். உறவினர்ன்ற அடிப்படையில அவங்களுக்கு கிடைக்க தான் செய்யும். அதுக்கும் பங்கு மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அம்மா, அப்பாவிட்டருந்து மட்டும் வராது. இந்த சொத்து அப்படிங்கிறது வந்து மற்ற உறவினர்கள்ல இருந்தும் என்ன செய்யும்னா வரும். சில சமயங்கள்ல அதனுடைய சில சமயங்கள்ல வந்துட்டு அதிகமா கிடைக்கும். சில சமயம் கம்மியா கிடைக்கும். சில சமயம் வந்துட்டு கிடைக்காமயே போகும். அதெல்லாம் குறித்து எவ்வளவு பங்கீடு கிடைக்கும்? யாரு உயிரோட இருந்தா யாருக்கு கிடைக்காம போகும்? அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் வந்து இந்த ஒரு வசனத்துல சொல்லல. இது ஒரு அடித்தளம் தான்.
அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வகைகள்ல அல்லாஹ் வந்துட்டு தெளிவுபடுத்துறான். இதே அத்தியாயத்திலேயே பாருங்க, 4வது அத்தியாயம் 11 வசனத்துல அல்லாஹ் வந்து தெளிவாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் எவ்வளோ பங்கு அப்படிங்கிற அளவுக்கு அல்லாஹ் தெளிவாக நமக்கு சொல்லிடுறான். அப்போ உறவினர்கள் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாரையுமே உட்கொள்ளக்கூடிய வகையில தான் இந்த பதம் இருக்குது. ஆனா சிலர் உயிரோடு இருக்கும்பொழுது சிலருக்கு கிடைக்காம போகும் அப்படிங்கிறதெல்லாம் மற்ற மற்ற ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்கள் மற்றும் குர்ஆனுடைய வசனங்களை வைத்து நம்ம அறிந்து கொள்வோம்.